அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? The next day, so usually 3 பேர் வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல நைட்டு மணி ஒரு 12 மணிக்கு பேசிட்டு இருந்தோம். அந்த ட்ரிப்பை பத்தி லைக் how was it okay வரலாம். இப்போ எனக்கு ஒரு மாதிரி கியூரியஸ் ஆச்சு. நான் கேட்டேன் கூட்டாளிட்ட, நீயா நைட்டு காலைல எழுந்துச்சு பார்த்து நீ மேலே படுத்திருக்க, என் கீழே என்ன குளிரா இருந்துச்சு, நீ போய் மேலே படுத்துட்டு திடீர்னு அது என்ன சொன்னிச்சுன்னா, நான் கீழே வரவே இல்லை அப்படின்னுச்சு. எனக்கு நீ போய் சொல்லாத, பிராங்க் பண்றியா நீ அப்படின்னு. நிஜமா நான் உங்க ரூம் கதவு கூட நான் திறக்கல, நான் வரவே இல்லை, நான் மேலேயே படுத்துட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு மிஸ்கிட்டா. நான் பார்த்தது வந்து எக்ஸாக்ட்லி என் ஃப்ரெண்டு போர்வையை இழுத்து என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு, என்ன நான் பாதி கண்ணு திறந்துட்டு நான் பாக்குறேன், என்ன பார்த்துக்கிட்டு அப்படி என் பக்கத்துல தான் படுத்துச்சு. அப்புறம் இல்ல நான் கீழே வரவே இல்லை, நான் ஏன் போய் சொல்லணும்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரியாச்சு, குஸ்பமாச்சு. சரின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஒன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு என் பக்கத்துல வந்து படுத்துச்சு அப்படின்னு. அது ஒரு மாதிரியாச்சு. அதுக்கு அதெல்லாம் எதுவும் சென்ஸ் பண்ணல. அப்புறம் தான் இந்த காய் ஃப்ரெண்ட் சொன்னேன். அவரு பார்த்தாரா இல்லையா? அவனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சென்ஸ் பண்ணுவான் எங்க நாங்க வெளியே போனாலும். ஸோ அவன் சொன்னா, உனக்கு தெரியுமா அந்த அன்னைக்கு நான் ஏன் சாமி பாட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிடா ஐயா அப்படின்னு. ஆக்சுவலி சோஃபால வந்து யாரோ உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு, இது வெள்ளை கலர் துணி போட்டுக்கிட்டு முடி நீட்டா. அந்த டைம் வந்து நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கீழே இருந்தோம், 2 பேரும் குளிச்சுட்டு அப்பதான் மேலே வரும். ஸோ அவன் ஒண்டி தான் மேலே இருந்தேன். அதனால தான் நான் அந்த பக்கத்து போல, நான் சாமி பாட்டை போட்டு கொஞ்ச நேரம் அது காணா போச்சு அப்படின்னு. என்ன சொல்றதுன்னே தெரியல எங்க 2 பேத்துக்கும். அப்புறம் நான் பாத்ரூம் கதையை சொல்லல, நீங்க பயந்துருவீங்க, எல்லாருமே பயந்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லல. அப்புறம் அந்த பாத்ரூம் கதையை சொன்னான். ஆக்சுவலி நான் சொல்லுவேன் அவன் கிட்ட, அந்த பாத்ரூம்ல இந்த மாதிரி ஆக்சுவலி பாத்ரூம்லயும்டா அந்த மாதிரி நாங்க குளிச்சிட்டு இருக்கும்போது யாரும் என்ன பார்த்தாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், டேய் எனக்கும் அதுதான் நடந்துச்சு, யாரும் என்ன பார்த்த மாதிரி என் காதுகிட்ட ஊதுன மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு பாத்தாப் மாதிரி. ஸோ பாத்தாப்ல நின்று குளிக்கும் போது உங்க முன்னுக்கு ஒரு ஆள் நின்று உங்களை பார்த்துக்கிட்டு வெரி நியர் க்ளோஸ் டு யுவர் ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்லும்போது ஸ்டுடியோல யாரோ என் காதுகிட்ட ஊதுற மாதிரி ஃபீல் பண்ணுது. இது ஒரு 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 வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். இனிமே கண்டிப்பா கிட்ட நாங்க போக மாட்டோம். அது எத்தனாவது நம்பர் வீடு? 13 or 8 நினைக்கிறேன். இனிமே 13 or 8 இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க, உங்களுக்கு ராசி இல்ல. கண்டிப்பா இல்ல. ஓகே, இன்னொரு சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு சொன்னீங்களே, அதை வந்து பாட்டுக்கு பிறகு பேசலாம், கொஞ்சம் நேரம் இருங்க. கண்டிப்பா.